ஹாய் வியூவர்ஸ், வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்னென்னா கீரை பொரியல். இது ஒன்றும் அவ்வளோ ரொம்ப கஷ்டமான ரெசிபி இல்லை. இருந்தாலும் நிறைய பேர் நம்மளில் கீரையை மறந்துட்டோம். ஸோ இந்த வீடியோ பார்க்குறது மூலயமா கீரைன்னு ஒன்று இருக்குல்ல, நம்ம அதை சாப்பிட்லாம்ல அப்படின்னு யாராவது ஒருத்தர் நினச்சா கூட அது எங்களோட சக்ஸஸ் தான் நாங்கள் நினைக்கிறோம். அதை எப்படி செய்யலான்னு நாங்கள் காட்டுறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க தயவு செஞ்சு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இன்றைக்கி நாங்கள் மணத்தக்காளி கீரை எடுத்துருக்கோம். நல்லா அரிஞ்சு க்ளீன் பண்ணி வச்சுக்கிறோம். இப்போது அந்த கீரையோடு மிக்ஸ் பண்ணுறதுக்கு எப்படி மசாலா செய்கிறது அப்படின்னு கொஞ்சம் ஒரு 1/4 கப்பு தேங்காய், ஒரு 2 பச்சை மிளகாய், கொஞ்சம் ஜீரகம் எடுத்து நல்லா மிக்சியில் கிரைண்ட் பண்ணி வச்சுக்கிறோம். இப்போ வானலில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் எடுத்து ஊற்றிட்டு கடுகு தாளிக்கிறதுக்கு அளவுக்கு கடுகு போட்டு அதை நல்லா வெடித்து வர்றப்போ ஒரு நல்ல மீடியம் சைஸு வெங்காயத்தை நல்லா பொடி பொடியாக நறுக்கி அதில் போட்டு நல்லா வதக்குறோம். வெங்காயம் நல்லா வதங்கி வரும்போது நம்ம அரிஞ்சு வச்சு அந்த கீரையை இதில் போடலாம். எந்த கீரைனாலும் இதே செட்டில் தான் நம்ம சமைக்கணும். இன்றைக்கி எங்கள்கிட்ட மணத்தக்காளி கீரை இருக்கிறதுனால நாங்கள் அதை எடுத்து யூஸ் பண்ணிக்கிறோம். நல்லா கீரை வதங்கி வரும்போது நம்ம அரைச்சி வச்சுருந்த மசாலாவை அதில் போட்டு தேவையான அளவுக்கு உப்பு கம்மியாக போட்டாலும் நல்லது தான். உப்பு நல்ல டேஸ்ட்டுக்கு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும். கீரை நல்லா வதங்கினதுக்கப்புறமா தான் நம்ம அந்த மசாலா போடுறோம். ஸோ மசாலா போட்டு ரொம்ப நேரம்லாம் அடுப்பில் வைக்க வேண்டாம். ஒரு நிமிஷம் நல்லா அதை மிக்ஸ் பண்ணுற அளவுக்கு நம்ம அடுப்பில் வச்சுட்டு அடுப்பாக போட்டோம்னா கீரை பொரியல் தயார். இந்த மசாலாவை எவ்வளோத்துக்கு எவ்வளோ அதிகமாக போடுறோமோ அவ்வளோத்துக்கு அவ்வளவு டேஸ்ட் நல்லாயிருக்கும். இது எந்த கீரைக்குனாலும் இதே ஸ்டெப் தான். சிக்கன் ரொம்ப போட்டுறாங்க. ஈக்குவல் அமௌண்ட் கீரைக்கு ஈக்குவல் அமௌண்ட் ஆஃப் மசாலா போட்டால் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அப்புறம் மணத்தக்காளி கீரையை பற்றி ஒன்று சொல்லணுன்னா, இது வயிற்று புண்ணு, வாய்ப்புண்ணு இதுக்கெல்லாம் நல்லது, நல்லா ஆற்றும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்ததுன்ட்டு மெசேஜ் பண்ணுங்கள். ஏதாவது கரெக்ஷன் இருந்தாலும் கண்டிப்பாக மெசேஜ் பண்ணுங்கள். மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் ஐக்கானை மறந்துடாமல் கிளிக் பண்ணுங்கள். அப்படின்னா தான் நெக்ஸ்ட்டு போகிற நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். நன்றி.